ஹலோ கைஸ், வெல்கம் டு யுவர் சேனல் லேர்ன் வித் வர்ஷினி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ACCA அப்படிங்கிற இந்த கோர்ஸை பற்றி இன் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட ஒரு இன்ஸ்டா பேஜ் இருக்குது, நீங்கள் வந்துட்டு அங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அங்கேயுமே கேட்கலாம். அண்ட் நமக்கு ஒரு டெலிகிராம் பேஜ் இருக்குது, அங்கே வந்துட்டு ஏதாச்சும் அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே அப்லோட் பண்ணுவேன். அண்ட் வந்துட்டு ஏதாச்சும் பிடிஎஃப்ஸ், அதாவது டெக்ஸ்ட் பிடிஎஃப் ஏதாச்சும் வந்துட்டு நான் அங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு போய் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ACCA அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ACCAனா அசோசியேஷன் ஆஃப் சார்ட்டர்ட் சர்டிஃபைட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ வேர்ல்டு வைட் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 lakh மெம்பர்ஸ் இருக்காங்க. ACCAக்கு 5 lakh ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ACCA வந்துட்டு பார்த்திங்கன்னா 183 கண்ட்ரீஸில் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கு, அதாவது இதோட ப்ரெசன்ஸ் இருக்குது. 101 ஆஃபீஸஸ் அண்ட் சென்டர்ஸ் வந்துட்டு வேர்ல்டு வைட் இருக்குது. அண்ட் எம்ப்ளாயீஸ் அதாவது 8500 க்கு மேலே வந்துட்டு வேர்ல்டு வைட் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு ACCAக்கு இருக்காங்க. இது ஜஸ்ட் பேசிக்கான ஒரு இன்ஃபோ. ACCAனா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ்குள்ளே போகலாம். ACCA கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இல்லைனா கரிக்குலம் அப்படின்னா என்ன வரும் அதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்துட்டு 3 லெவல்ஸ் இருக்குது. அப்ளைட் நாலேஜ், அப்ளைட் ஸ்கில் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் எசென்ஷியல்ஸ். இந்த 3 லெவல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 பேப்பர் இருக்குது. அக்கவுண்டிங் அண்ட் பிஸ்னஸ் F1, மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் F2, ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் F3. இந்த 3 பேப்பர் இருக்குது. இது யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th முடிச்சுட்டு பண்ணுறவங்க, அதாவது 12th வந்துட்டு சயின்ஸாக இருந்தாலும் கொமர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 12th முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இந்த 3 பேப்பர் எழுதிக்கலாம். இல்லைன்னா கிராஜுவேஷன் முடிச்சிருக்கிறவங்கனாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு இந்த 3 பேப்பர் எழுதலாம். நெக்ஸ்ட் லெவலுக்குள்ளே போகும்போது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா டோட்டல் 6 பேப்பர்ஸ் இருக்குது. கார்ப்பரேட் அண்ட் பிஸ்னஸ் லா F4, பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் F5, டாக்ஸேஷன் F6, ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் F7, ஆடிட் அண்ட் அஷ்யூரன்ஸ் F8, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் F9. இந்த 6 பேப்பர்ஸ் இருக்குது. இதை யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் ரிலேட்டட் டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்துட்டு இது பண்ணலாம். இல்லைன்னா CA ஆர் ICAI, அதாவது ICAI வந்துட்டு கண்டக்ட் பண்ண CA எக்ஸாம்ஸில் இன்டர்மீடியட் லெவல் பாஸ் பண்ணியிருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்துட்டு, அதாவது இந்த 6 பேப்பர் வந்துட்டு எழுதலாம். இங்கே என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னால், நீங்கள் ஒரு காமர்ஸ் ரிலேட்டட் டிகிரி முடிக்கிறீங்க இல்லைனா CAல இன்டர்மீடியட் லெவல் முடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டைரெக்டாக இந்த F4லேருந்து எழுதலாம். F1, F2 அண்ட் F3 வந்துட்டு உங்களுக்கு எக்ஸம்ஷன் கிடைக்கும். நீங்கள் அந்த 3 பேப்பருமே வந்துட்டு எழுத வேண்டிய தேவையில்லை. இன்னொரு பெனிஃபிட், நீங்கள் வந்துட்டு இந்த F9 வரைக்கும் முடித்தா உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு BSc ஹானர்ஸ், அதாவது அப்ளைட் அக்கவுண்டிங் கோர்ஸ் BSc ஹானர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். எங்கே இருந்துன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரூக்ஸ் யூனிவர்சிட்டி ஆர் OBU, ஆக்ஸ்ஃபோர்ட் ப்ரூக்ஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு BSc ஹானர்ஸ் சர்டிஃபிகேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் ப்ரொஃபஷனல் எசென்ஷியல்ஸ் இந்த லெவலுக்குள்ளே போகிறோம். ஸோ இது வந்துட்டு P லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க இன் ஷார்ட். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேப்பர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எழுதி எடுக்க வேண்டிய பேப்பர், அதாவது இது 2மே வந்துட்டு மஸ்ட், இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் லீடர், ஸ்ட்ராட்டஜிக் பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங், இந்த 2 பேப்பருமே வந்துட்டு மஸ்ட் பேப்பர்ஸ். மீதி இன்னும் 2 பேப்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் முடிக்கணும் இல்லையா. இந்த 13 பேப்பர்ஸில் இப்போ வந்து 11 பேப்பர்ஸ் ஆகிருக்கு. 12 and 13th பேப்பர் நீங்கள் எது பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்குது. அதாவது உங்கள்கிட்ட 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அட்வான்ஸ்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்ட் டாக்ஸேஷன் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட், அட்வான்ஸ்ட் ஆடிட் அண்ட் அஷ்யூரன்ஸ். இந்த 4 பேப்பரில் ஏதாச்சும் 2 பேப்பர் நீங்கள் வந்துட்டு எடுத்து பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த 4 பேப்பர் ஆப்ஷன் கொடுப்பாங்க. அண்ட் ஏதாச்சும் 2 பேப்பர் நீங்கள் வந்துட்டு எடுத்து பண்ணால் போதும். ஸோ இப்போ டோட்டல் 13 பேப்பர்ஸ் முடிஞ்சிடும். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிக் லெவல், இப்போ ஃபர்ஸ்ட் 2 லெவல் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த 2 லெவல்
இல்லாமலே நீங்கள் வந்துட்டு இந்த பி லெவல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஏவோட ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்க, அதாவது ஐசிஏஐயோட ஒரு குவாலிஃபைடு மெம்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அந்த 4 பேப்பர் முடித்தா மட்டும் போதும், நீங்கள் ஒரு ஏசிசிஏ அஃபிலியேட் ஆகிடலாம். அண்ட் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 2 லெவலில் முடிச்சுட்டு வரீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இந்த பி லெவலுக்கு வரலாம். பி லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஏசிசிஏ அஃபிலியேட் ஆகிடலாம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு கிடைக்கிது, அதாவது எம்எஸ்சி சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். நீங்கள் வந்துட்டு இந்த ஏசிசிஏ 13 பேப்பர்ஸுமே பாஸ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு எம்எஸ்சி இன் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், அதாவது யூஓஎல் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு எம்எஸ்சி இன் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டுமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இங்கே இந்த பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேஷன் ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு உள்ளே போகிறதுக்கான நிறையவே பெனிஃபிட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 13 பேப்பர்ஸுமே முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடித்த ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கிடையாது, இந்த 2 கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸுமே உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். பிஎஸ்சி ஹானர்ஸ் அண்ட் எம்எஸ்சி இன் ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங் ஸோ உங்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு. இந்த ஏசிசிஏ அப்படிங்கிறது வந்துட்டு மெயினாக என்ன பெனிஃபிட்ஸ் இன் காமன் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். இது வந்துட்டு மெயினாக என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட், அதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருந்தீங்கன்னா அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இல்லைன்னா ரியலி எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ், அதாவது இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிஸில் நீங்கள் வந்துட்டு அந்த செனாரியோ இல்லை அந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொஸ்டின் வரும். நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி அங்கே இன்புட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏசி அப்படின்னு சொல்கிறது குளோபலி ரிலவெண்ட், அதாவது இது வந்துட்டு வேர்ல்டு வைட் நெட்வொர்க் சிஸ்டம் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற ஒரு கோர்ஸ். நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு ஒரு குளோபல் நெட்வொர்க்குடைய ஒரு பார்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் அந்த கோர்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் உங்களுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண முடியும். அண்ட் மெயினாக இன் காமன்வெல்த் நேஷன்ஸ் லைக் ஆஸ்திரேலியா அண்ட் கனடா. ஸோ இந்த ஆஸ்திரேலியா கனடா வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையவே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏசிசிக்கு நிறையவே டிமாண்ட் இருக்கக்கூடிய இடங்கள். இந்தியாவிலையுமே வந்துட்டு உங்களுக்கு ஏசிசிக்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ இந்தியாவிலையும் உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். தேர்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு இந்த கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிது. அது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாம்ஸ். இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சிஏக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு இயரில் 2 தடவை தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் எழுத முடியும். அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஏசிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இயர்லேயே உங்களுக்கு வந்துட்டு 4 தடவை எழுதலாம் எக்ஸாம்ஸ். அண்ட் எத்தனை எக்ஸாம்ஸ் வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு எழுதலாம். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ஆஃப் 3 or 2 எக்ஸாம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிட்டிங்கில் எழுத முடியும். மெயினாக என்னென்னா 3 monthsக்கு ஒன்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கு நடுவில் உங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியாது. மார்ச், ஜூன், செப்டம்பர், டிசம்பர் இந்த 4 சிட்டிங்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் எழுதிக்கலாம். அண்ட் ஒரு சிட்டிங்கில் உங்களுக்கு 2 or 3 பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் எழுதலாம். ஸோ மற்ற கோர்ஸஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம். அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான பெனிஃபிட் ஏசிசிக்கு என்னென்னா நோ குரூப் எக்ஸாம்ஸ். அதாவது இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏசிசிக்கு ஒரு பேப்பர் உங்களுக்கு வந்துட்டு போச்சுன்னா அந்த பேப்பர் மட்டும் திரும்பி எழுதினா போதும். குரூப், அதாவது சிஏக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் போச்சுன்னா கூட நீங்கள் பாஸ் ஆன பேப்பர் கூட திரும்பி எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஏசிசிக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் சொல்லும்போது குரூப் எக்ஸாம், அதாவது சிஏக்கும் ஏசிசிக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸே அதுதான் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்துட்டு குரூப் எக்ஸாம்ஸ் ஏசிசிக்கு கிடையாது.
நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதோடைய ஃப்ளெக்சிபிலிட்டி, அதாவது ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒர்க்கில், அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏசிசிக்கு கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒர்க்கில் இருந்துகிட்டே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை முடிக்கலாம். நீங்கள் இந்த ஏசிசியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது 3 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஏசிசிஏ ரிலேட்டட் ஒர்க் வந்துட்டு எதாச்சும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்லைன்னா நீங்கள் ஏசிசியை படிக்கும்போதே நீங்கள் வந்துட்டு இந்த 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி ஏசிசிஏ ரிலேட்டட் ஒர்க் நீங்கள் பண்ணியிருந்தீங்கனாலோ, இல்லை நீங்கள் இந்த ஏசிசியை ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஏசிசிஏ ரிலேட்டட் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ, உங்களுக்கு வந்து அந்த 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிடும். நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஏசிசிஏ மெம்பர் ஆகிடுவீங்க. அந்த 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு ஏசிசிஏ அஃபிலியேட்டாக தான் இருப்பீங்க. ஸோ மேபி நீங்கள் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சுட்டு கூட நீங்கள் இந்த ஏசிசிக்கு வந்தீங்கன்னா, அந்த 13 பேப்பர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா உடனே கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ஏசிசி மெம்பர் ஆகலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஆனால் சிஏ பற்றி நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்குது. அது நீங்கள் நார்மலாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் ஒரு சிஏவோட மெம்பர் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும். இது வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரைனிங்கில் இருந்துட்டு பண்ணுற மாதிரி ஒரு இதில் வரும் சிஏ. ஆனால் ஏசிசி அப்படி கிடையாது. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இது மட்டும்தான் வருது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏசிசிஏ கம்யூனிட்டி, அதாவது நீங்கள் ஒரு ஏசிசிஏ மெம்பர் ஆனதுக்கப்புறமாவோ, ஒரு ஏசிஏ மெம்பர் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா வேர்ல்ட் கிளாஸ் சப்போர்ட் தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் அஃபிலியேட் ஆனதுக்கப்புறமாவோ இல்லைனா மெம்பர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு ஜாப் ரிலேட்டட் சர்வீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அங்கே வந்துட்டு டவுன் டு எர்த் சர்வீஸ் கொடுக்குறாங்க இந்த ஏசிசி கம்யூனிட்டியிலேருந்து. ஸோ அது ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம். என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 6 to 9 பேப்பர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஏசியில் முடிக்கும்போதே நீங்கள் வந்துட்டு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். உங்களை தேடியுமே ஜாப்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான பெனிஃபிட். நீங்கள் வந்துட்டு 13 பேப்பர்ஸ் ஃபுல்லாக முடித்தா தான் உங்களுக்கு ஜாப்க்கு போக முடியும்னு இல்லை. 6 to 9 பேப்பர்ஸ் நீங்கள் முடிக்கும்போதே நீங்கள் ஜாப்க்கு போகலாம், நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஏசிசி ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு jobs.accaglobal.com அப்படிங்கிற போர்ட்டில் வந்துட்டு நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். அங்கே என்னென்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு வந்துட்டு ஜாப்ஸ் வந்துட்டு சர்ச் பண்ணுறதுக்கு அந்த போர்ட்டில் வந்துட்டு இவங்க இது பண்ணி கொடுத்துருக்காங்க. jobs.accaglobal.com இந்த போர்ட்டில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அப்ளை பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு இங்கே பண்ணிக்கலாம். இது ஏசிசியோட அஃபிஷியல் வெப்சைட். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஏசிசிக்கு என்ன ஸ்கோப் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஏசிசிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா குளோபல் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஏசிசி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க்டின் இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா மான்ஸ்டர் ஜாப்ஸ் இந்த மாதிரியான வெப்சைட்டில் போய் உங்களோட ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி ஏசிசியோட டிமாண்ட் வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற கோர்சஸை கம்பேர் பண்ணும்போது ஏசிசிக்கு ஹையஸ்ட் வேர்ல்டு வைட் அக்செப்டன்ஸ் இருக்குது. அதாவது மற்ற பேப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே டிமாண்ட் இல்லைன்னா நல்ல ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது வேறு எந்த கோர்ஸ்னாலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இந்த ஏசிசிஏக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் இருக்குது, இல்லைனா டிமாண்ட் இருக்குது. இது வந்துட்டு ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்லலாம் ஏசிசிஏ. நெக்ஸ்ட் நம்ம சேலரிக்குள்ளே போகலாம். ஸோ ஏசிசிஏக்கு வந்துட்டு ஆவரேஜ் சேலரி காமனாக நம்ம சொன்னோன்னா 1 to 10 lakh. ஓகே, 1 to 10 lakhs வந்துட்டு ஆவரேஜ் சேலரி. அப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா
நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம யாரெல்லாம் இந்த ஏசிசிக்கு அப்ளை பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி மென்டாலிட்டி, இந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு ஏசிசிக்கு அப்ளை பண்ணல அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மேத்தமெட்டிக் ஆப்டிடியூட் இருக்கிறவங்க இந்த ஏசிசிக்கு கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். டிப்ளமசி சிச்சுவேஷன்ஸை வந்து டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற கேப்பபிலிட்டி இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஏசியை சூஸ் பண்ணலாம். அனலிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், இந்த மாதிரியான கேப்பபிலிட்டிஸ் இருக்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக ஏசியை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஏசியை சூஸ் பண்ணலாம். ஃபினான்ஷியல் ரிலேட்டட், அக்கௌண்டிங் ரிலேட்டட், இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு லாஜிக்கல் திங்கர், லாஜிக்கலி நம்ம வந்துட்டு திங்க் பண்ணணும். நம்ம வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட இங்கே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏசியை முடிச்சதுக்கப்புறமா என்னெல்லாம் ஜாப் பொசிஷன்ஸ் கிடைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட். ஸோ இவங்களுடைய சேலரி அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா 1 to 3 lakhs ஆவரேஜ். பிஸ்னஸ் அனலிஸ்ட்க்கு 5 to 6 lakhs. ஃபினான்ஸ் மேனேஜர் 9 to 10 lakhs. கேஷியர் 1 to 3 lakhs. இன்வெஸ்ட்மெண்ட் அனலிஸ்ட் 5 to 6 lakhs. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பர் ஆனம் ஒரு ஃப்ரெஷருக்கு, நீங்கள் இப்போ தான் ஏசி முடிச்சிருக்கீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு இதுதான் வந்துட்டு சேலரியோட ஒரு ஆவரேஜ். இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், ஏசிசியோடைய காஸ்ட். ஸோ இந்த காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்னோடய டெலிகிராம் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். அண்ட் இந்த பவுண்ட்ஸில் வந்துட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்துட்டு வேரி ஆகும். அண்ட் இன்ஸ்டிடியூஷன் வச்சு அது வேரி, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்லையுமே ஒவ்வொரு அளவுக்கு வந்துட்டு அவங்க டியூஷன் ஃபீ வாங்குவாங்க. அது வச்சுமே வந்துட்டு இந்த காஸ்ட் வேரி ஆகும். இன் டீட்டெயில் வந்துட்டு என்னோடய டெலிகிராம் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேட்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.